வீட்டில் காய் எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த தொக்கு வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும். கடாய் வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கணும். இதில் வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி குறைவாக இருக்கணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தில் நல்லா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கலர் நல்லா வெந்து வரணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த மாதிரி வெந்த பிறகு நான் 3 தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதிலே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே மிதமான தீயில் அப்படியே வேக வைக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு. கரண்டினுடைய பின்பக்கத்தில் நல்லா நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு இறக்கணும். வெங்காய தொக்கு ரெடி. இது வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும்.